ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஎன்இபியோட ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மாடல் ஃபிசிக்கல் 3 ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம மாடல் ஃபிசிக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மாடல் ஃபிசிக்கல் பண்ணி பார்க்குறோம். 3 டாஸ்க்குமே பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துக்கலாம். ஸோ இடுப்பு கயிறு கெட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன மைனூட்டாக நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கயிறு மிஸ் இது பண்ணுறதுமே மாற்றி போடுறதா செஞ்சேன் ஃபஸ்ட்டு. மறுபடியும் ரிட்டன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட்ட பழகிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சிங்கிள் முடிச்சு கூட போடுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கயிறு எடுத்து கட்டிட்டேன். பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். அது பொறுமையாக மீன்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல பதட்டமாயிரும். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ போல் இதெல்லாம் இப்போ நார்மலாகிட்டு நமக்கு. ஸோ ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா போலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ போக 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 ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டு போலே இதெல்லாம் நார்மலாக ஏதோ தரையில் நடக்கிற மாதிரி ஆகிட்டு. எல்லாருமே அதான் சொல்ல பழக பழக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகிடுது. ஸோ அடுத்தடுத்து அது மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம மேறினோன்னே கயிறு கட்டுறது அந்த மாதிரி கரெக்டாக அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு மைண்டும் ஒர்க் பண்ணணும், உடலும் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கிராஸ் ஆம் லிஃப்ட் பண்ணுறேன். அந்த என்ன ஹெல்ப் பண்ணனால கொஞ்சம் வீடியோ இது பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கிராஸ் ஆம் வெயிட் கூட நமக்கு அங்கே கொடுக்குறது கம்மியாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. பட் இதுவே நமக்கு ஈஸியாகிட்டு இப்போ 10 கிலோ 11 கிலோ இருக்குது. ஆனால் இதுவே நமக்கு ஈஸியாகிட்டு சிங்கிள் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பெரிய லெவலில் வெயிட் இல்லை. இந்த கிராஸாம் பார்த்திங்கன்னா 11 கிலோ கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துருக்கோம். 11 கிலோ வரும் கரெக்டாக. ஸோ இதை நம்ம பண்ணும்போது அங்கே போய் ஒரு 7.5 கிலோ தானே, அது இதை விட ஈஸியாக தான் இருக்கும். டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ கிராஸாம் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கீழோடி பிடிச்சி தூக்கிக்கோங்க. அந்த பின்னாடி நட்டு போடுற வரைக்கும் நான் இப்போ பிடிச்ச மாதிரி கீழோடி பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு அந்த கிளாம்பையும் கிராஸாமையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா நின்றுக்கிறோம். ரொம்ப இது பண்ண வேணாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி மாட்டுற மாதிரிலாம் இருக்காது. சுற்றிலாம் பிடிக்க வேணாம். இந்த மாதிரி நான் ஒரு கைட்டு லேஸ் தான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு இந்த பைண்டிங் ஸ்பேனர்லாம் முடிஞ்ச அளவுக்கு கீழே போடாதீங்க. டைமுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், நம்மளோட வேலையை பொறுத்தளவு சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம ஒரு இடத்துல ஏறி வேலை பார்த்துட்டு கீழே வர்ற வரைக்கும் எந்த விதமான சேஃப்டியில் எந்த நெகட்டிவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்பேனரை போடுறீங்க, கீழே யதார்த்தமாக யாரோ வந்துட்டாங்க, இல்லை அப்படின்னா ஸ்பேனர் தெரிச்சு போய் இன்னொருத்தங்க மேலே பட்டாலும் அது பெரிய இன்ஜுரி ஆகிடும். அது மற்றவங்களுக்கும் அன்சேஃப் ஆகிடும், நம்மளுக்கும் அன்சேஃப் ஆகிடும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்காண்டி தான் ஸ்பேனரை முடிஞ்ச அளவுக்கு கீழே போடாதீங்க. எப்போவுமே முடிச்சுட்டு அந்த பைனிங் வேறு வச்சுருங்க, அங்கே மேலே பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு கட்டிட்டு இடுப்பில் கட்டிட்டு அவ்வளோதான், இறக்கிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3:59க்கு முடிச்சிருக்கேன், 58க்கு முடிச்சேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணியாச்சு, இறங்க வேண்டியதான், அவ்வளோதான். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இறங்கும்போது அந்த மாதிரி ஸ்டெப் வச்சு இறங்கி பார்த்துக்கோங்க. அடுத்து போல் கிளைம்பிங் டிப்ஸும் கொஞ்சம் சொல்லித்தரேன், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். க்ரீப்பர் செட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்ரீப்பர் செட்டுமே பாருங்கள் 2 நிமிஷம் இல்லை 1:48க்கே முடிச்சிருப்போம். ஸோ எப்போவும் பண்ணுற மாதிரி யூபெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போல் நட்டை கழட்டி வச்சு தான் பண்ணோம். ஸோ எப்போனாலும் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நமக்கு ரெண்டுமே ஓகே தான். போல்ட் நட்டை கழட்டாமல் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே சொருகிட்டு டைட் பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். பெண்டு வந்து இந்த மாதிரி நீட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா வளைச்சும் போது நீட்டாக வந்துடும். அந்த இடத்துல கரெக்டாக அந்த கழுத்துக்கிட்ட கரெக்டாக அந்த இது ஒட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒட்டியிருக்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் பைண்டிங் அடிக்கும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ பைண்டிங் வேறுமே நமக்கு அலுமினியம் வயர் இல்லை. ஸோ அதனால் இந்த பச்சை கம்பி வாங்கி சுற்றியாச்சு இன்றைக்கி. ஸோ எது கிடைக்குதோ ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதுதான் இருந்தால் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுப்பேன்லாம் இல்லை. எந்த வயர்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறத பற்றி தப்பு இல்லை. கை ஸ்ட்ரென்த்து ஏறட்டும். ஸ்ட்ரென்த் ஏறிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை.
ஸோ இது பச்சை கம்பி நல்லா தான் இருக்குது. அது என்ன சொல்லுது, நமக்கு பைண்டிங் கிடைக்காத பட்சத்தில் இந்த கம்பி யூஸ் பண்ணி பாருங்கள். பச்சை கம்பிலையுமே நிறைய டைப் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா ஹார்டாக இருக்கிறது வாங்காமல் கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த கம்பி கொஞ்சம் நைஸாக இருக்குது, லைட் பச்சையாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யூ போல்ட்டை போட்டுட்டு அதுக்கடுத்து எல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தோடனே யூ போல்ட்டை போட்டுருங்க, இல்லை அப்படின்னா அது சேராது, சுற்றினதுக்கப்புறம் சேராது. லைட்டாக ஒரு பெண்டு 22 சுற்றி சுற்றிட்டு ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சுற்று இதில் ஒரு சுற்று, அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபாஸ்ட்டாக இருங்க. அடுத்தடுத்து மைண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். உடம்பு மட்டும் வேலை பார்க்கக்கூடாது, மைண்டும் சேர்த்து, கை கால் எல்லாமே ஆக்டிவில் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 3வது வீடியோ நான் அப்லோட் பண்ணல, அது மட்டும் கொஞ்சம் வீடியோ இதாக இல்லை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. 2 வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 2 ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன். 3வது ஆக்டிவிட்டி நாளைக்கு கூட அப்லோட் பண்ணிவிட்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.